கனமழையை தொடர்ந்து சென்னையை அடுத்த திருவேற்காடு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரத் இணைகிறார். முழு விவரங்கள். சென்னை புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதலே கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக பூந்தமல்லி, திருவேற்காடு, போரூர், வலசரவாக்கம், மதுரவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. இதனால் இந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கிறது சொல்ல வேண்டும். குறிப்பாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்க பகுதி இந்த திருவேற்காடில் இருக்கக்கூடிய 18வது வார்டு பகுதி. இந்த ஐபிஎல் டவுன் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த குடியிருப்புகளிலிருந்து மழைநீர் வெளியேற கால்வாய்கள் அமைக்கப்படாததால் தற்போது இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த வெள்ள நீரை வெளியிட்ட உடனடியாக ஜேசிபி இயந்திரம் மூலம் அங்கு இருக்கக்கூடிய சாலையை துண்டித்து தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் பெய்து வரும் மழை நீரானது இந்த ஐபிஎல் டவுன் வழியாக தான் செல்ல வேண்டும். இதனால் அங்கு பெய்யக்கூடிய தண்ணீரும் தற்போது இந்த பகுதியில் கலந்து வருவதால் இங்க இருக்கக்கூடிய வெள்ள நீரின் அளவு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. முதல் கட்டமாக தற்போது ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையை உடைத்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்தாலும் இங்கு ராட்சத இயந்திரங்கள் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றினால் மட்டுமே இந்த தண்ணீரானது குறையும், மக்களின் இயல்பு வாழ்க்கை மீள முடியும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக நகராட்சி அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் விரைந்து செயல்பட்டு இந்த பகுதியில் வெள்ள நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.